தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இந்த சக்கரவர்த்தி 92ல உருவாக்கப்பட்ட அந்த படத்துல கார்த்திக் வந்து ஏகப்பட்ட ட்ரபிள் கொடுத்தாரு எங்களுக்கு. கார்த்திக் வந்து ஒரு படத்துக்கு தேதி கொடுப்பாரு, ஆனால் அந்த தேதி கொடுத்த நாளைக்கு ஒரு படத்தை கூட போய் முடிச்சு கொடுத்ததே கிடையாது. மார்னிங் 7 மணிக்கு யூனிட்லாம் அங்கே போயிட்டாங்க. ரூமில் பொள்ளாச்சியில் தான் கார்த்திக் இருக்காரு, ஆனால் கார்த்திக் வரவே இல்லை. எட்டி பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் மெதுவாக அப்படி பதுங்கி வராரு. வந்தோடனே டேரக்டர் கூப்பிட்டு, என்ன சார் வராரா கார்த்திக் அப்படின்னு கேட்டான்னா, இல்லை சார் அவருக்கு வயிற்று வலி, நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருக்காங்க டேரக்டருக்கு. சொல்லி நானும் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. சார் என்ன ஏர்போர்ட்டில் இருக்கீங்க? பெங்களூர் ஏர்போர்ட்டில். இல்லை நான் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கேன், கிளம்பாதீங்க, சென்னையிலேயே நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. வைக்கப்படாமல் என்ன பண்ணுவாரா, இன்றைக்கும் வைத்தொழின்னு சொல்லுவார், நாளைக்கும் வைத்தொழின்னு சொல்லுவார், நாளானைக்கும் வைத்தொழின்னு சொல்லுவார், அடுத்த 10 நாளைக்கு தொடர்ந்து வைத்தொழின்னு சொல்லுவார். அந்த கேமரா முன்னாடி கார்த்திகை வந்து நிறுத்துறது தான் நம்ம ரொம்ப கஷ்டம். கேமரா முன்னாடி வந்து நீங்கள் கார்த்திகை நிறுத்திட்டீங்கன்னா கார்த்திகோட நடிப்பு அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கும். நிறைய கெட்ட பழக்கங்கள், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அடிக்ட் ஆகி அவரால் வர முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து வேற ஏதோ ஸ்டேஷன் முன்னாடி இறங்கி வேற மதுரையிலே இங்கே போய் ரூம் போட்டுக்கிட்டாரு. சிவாஜி கணேசன், கமலஹாசன் அடுத்த வரிசையில் கார்த்திகை பேசினாங்க. முத்துராமலிங்க தேவரால் வழி நடத்தப்பட்ட கட்சிமா, அவர் வந்து செயலாளராக இருந்த கட்சிமா, அந்த கட்சியில் கார்த்திகை வந்து கொண்டு வந்து ஒரு செயலாளராக போடும்போது அதை சரியாக பயன்படுத்தணும்ல, அரசியலையா சரியாக ஜொலிக்கணும்ல. ஜெயலலிதா அம்மையாரே கூப்பிட்டு உங்களுக்கு உங்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு தரேன்னாரு. எனக்கு ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஆஸ்கார் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கார்த்திக் அவரை பற்றி சமீப காலமாக ஒரு இன்டர்வியூலேருந்து அப்படியே வரிசை கட்டி ஃபுல்லாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு. அவரை வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு டேட் கொடுக்கல அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், அவரை வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்ஸை வந்து சரியாக மதிக்கிறதில்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இதுக்கிடையில் அவரோட தரப்புலேருந்து நிறைய மிரட்டல்கள்லாம் வந்துச்சு அப்படின்றத வேற சொல்லியிருந்தாங்க. ராதாரவி அவர்களும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு, கார்த்தி அப்படிலாம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு. நீங்களும் நிறைய இடங்களில் பேசியிருந்தீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் மிரட்டலுக்கு வந்துச்சா? என்ன நடந்துச்சு? இல்லைனா எதுக்கு இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, பாரதி கண்ணன் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனர். அவர் வந்து சமீபத்தில் கார்த்திகை பற்றி ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அவர் கார்த்திக் மாதிரியே நடித்து அது பண்ண ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா. ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது, ஒரு 4 நிமிஷம் அது வந்து வைரல் ஆயிடுச்சு. ஏன் எது வைரல் ஆகும் எப்படிங்கிறது வந்து நம்ம சினிமாவில் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் மீடியாவில் இந்த கண்டென்ட் வந்து வைரல் ஆனதுனால இது உண்மைதானா அப்படிங்கிறது வந்து நிறைய தயாரிப்பாளர்கள்ட்ட, கார்த்திக் சம்மந்தப்பட்ட, கார்த்திகை வச்சு படம் எடுத்த இயக்குனர் தயாரிப்பாளர்கள்ட்டெல்லாம் நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கார்த்திகோட 3 படங்களில் இணைஞ்சு பணியாற்றிருக்கிறார். பக்கத்து வீட்டு ரோஜான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அப்புறம் சட்டத்தின் திறப்பலான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அப்புறம் சக்கரவர்த்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய சொந்த தயாரிப்பு படங்கள் தான். ஸோ இந்த படங்கள் எடுக்கிற காலகட்டங்களில் கார்த்திகோடு எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதை வந்து நான் வந்து பகிர்ந்திருந்தேன். குறிப்பாக வந்து இந்த சக்கரவர்த்தி 92ல உருவாக்கப்பட்ட அந்த படத்தில் கார்த்திக் வந்து ஏகப்பட்ட ட்ரபிள் கொடுத்தாரு எங்களுக்கு. அதாவது 1-2 ட்ரபிள் கிடையாது, 20 லட்ச ரூபா சம்பளம் அவருக்கு வந்து அந்த பேசின அட்வான்ஸு எல்லாமே கொடுத்து, ஷெட்யூல் பேமெண்ட் எல்லாமே கொடுத்து நல்ல விதமாக நாங்கள் நடத்தினப்போ கூட பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட நான் கோஆப்ரேஷன் இருந்துச்சு. அந்த நான் கோஆப்ரேஷனுக்கு கார்த்திக் தான் காரணம். கார்த்திக் இது எங்களுக்கு மட்டும்தான் ஒத்துழைமை பண்ணுறாரா அப்படின்னா எல்லாருக்குமே பண்ணார். பாரதி கண்ணன் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லுது, களஞ்சியம்னு ஒரு இயக்குனர், அவர் கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இன்னும் பல பேர் வந்து கார்த்திக் பற்றிய கருத்துக்களை வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பகிர்றதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி இந்த பாரதி கண்ணன் இயக்குனருடைய கண்டென்ட் வந்து ரொம்ப வைரல் ஆனதுனால பல பேர் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கார்த்திக் பற்றின உண்மைகள் தான், எல்லாமே உண்மை தகவல் தான். கார்த்திக் வந்து ஒரு படத்துக்கு தேதி கொடுப்பாரு, ஆனால் அந்த தேதி கொடுத்த நாளைக்கு ஒரு படத்தை கூட போய் முடிச்சு கொடுத்ததே கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய ஹேபிட்ஸ். அதாவது
அதாவது வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு வந்து அடிமையாகி அவர் வந்து எப்படி சொல்றது ரூம் விட்டே வர மாட்டார். ஒரு உதாரணமாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், பொள்ளாச்சியில் ஒரு படப்பிடிப்பு, ஒரு கேஆர்னு ஒரு இயக்குனர், உங்களுக்கு தெரியும், கேஆர் எல்லாருக்குமே தெரியும். அவர் தமிழ் சினிமாவில் முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர், முக்கியமான தயாரிப்பாளர், இயக்குனர். நீங்கள் வந்து ஈரமான ரோஜாவே, வனஜா கிரிஜா, அலெக்சாண்டர், அந்த நிறைய ரெட்டை ரோஜா, தாலி புதுசு, காதல் ரோஜாவே, இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து இயக்குன ஒரு இயக்குனர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ, இந்த மாதிரி பல படங்களை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர். அவர் வந்து கார்த்திகோட ஒரு படத்தில் இணைஞ்சு பணியாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுது. அப்போ வந்து கேஆர் வந்து நம்பிக்கையாக இருக்கார். என்ன நம்பிக்கையாக இருக்காருன்னா, நிச்சயமாக கார்த்திக் வந்து எல்லாத்துக்கிட்டையும் விளையாட்டுற காட்டுற மாதிரி நம்மகிட்டையும் காட்ட மாட்டார், நிச்சயமாக கரெக்டாக வந்து கோஆப்ரேட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த ப்ராஜெக்டை சைன் பண்ணுறாரு, ஒரு இயக்குனராக சைன் பண்ணுறாரு. பொள்ளாச்சிக்கு வந்து டோட்டல் யூனிட் போயிடுறாங்க, எல்லாருமே போயிடுறாங்க. ஒரு அன்னைக்கு யூனிட்னா பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேர் இருப்பாங்க, 60-70 பேர் யூனிட் போயிட்டாங்க. கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டார். பொள்ளாச்சியில் ஒரு முக்கியமான ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருக்குறாங்க, ரூமுக்கு வந்துட்டார். யூனிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பொள்ளாச்சினா அந்த சிட்டிலேருந்து வெளியில் போவாங்க, ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கிராமங்களுக்கு போய் தான் படப்பிடிப்பு நடத்துவாங்க. ஸோ யூனிட் எல்லாமே போய் 7 மணிக்கு அசம்பிள் ஆகிட்டாங்க. கார்த்திக் வரவே இல்லை. மார்னிங் 7 மணிக்கு போன பிறகு மார்னிங் 7 மணிக்கு யூனிட்லாம் அங்கே போயிட்டாங்க. ரூமில் பொள்ளாச்சியில் தான் கார்த்திக் இருக்காரு, ஆனால் கார்த்திக் வரவே இல்லை. கார்த்திக் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, ரூமுக்கு போகிறாங்க, ரூமை தட்டுறாங்க. ஏன்னா இங்கே யூனிட்டு அங்கே தானே இருக்காங்க, அங்கே இருக்கிற ஆளை வச்சு ரூமை தட்டுறாங்க. ஆனால் ரூமை திறக்கவே இல்லை. 10 மணிக்கு தட்டுறாங்க, 11 மணிக்கு தட்டுறாங்க, 12 மணிக்கு தட்டுறாங்க, 1க்கு தட்டுறாங்க, 2க்கு தட்டுறாங்க, 3க்கு தட்டுறாங்க, திறக்கவே இல்லை. 4க்கு தட்டுறாங்க, 5க்கு தட்டுறாங்க, திறக்கவே இல்லை. அன்னைக்கு நாள் அப்படியே போச்சு. கேஆர் சார் வந்து எப்படின்னா பயங்கர கோவக்காரர். அவர் வந்து எப்படின்னா சைலண்ட்டாக இருப்பார், ஆனால் கோவம் வந்துச்சுன்னா பயங்கர கோவம் வந்துடும் அவருக்கு. அவர் எப்படின்னா, நானே அவரோட இணைஞ்சு பணியாற்றிருக்கிறேன். காதல் ரோஜான்னு ஒரு படம் நான் தயாரித்தேன். அந்த படத்தில் வந்து அவர் தான் இயக்குனர், கேஆர் சார் தான் இயக்குனர். அதனால் கேஆர் சாரோட எனக்கு நெருங்கிய பழக்கம் உண்டு. அவர் எங்கள் அப்பாவுடைய நெருங்கிய நண்பர். எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மதிக்கக்கூடிய ஒரு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். அதனால் நெருங்கிய தொடர்பு உண்டு. கேஆர் சார் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து அங்கே வெறுத்து போய் எல்லாம் பண்ணிட்டு 7 மணி ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. அவர் பார்க்குறாரு யூனிட் வந்து ஏதாவது வந்து பேக்கப் வைண்டப் ஷூ, இந்த படம் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து கோயம்புத்தூர் வந்து ஃப்ளைட் ஏறி அவர் வந்துடுறார் சென்னைக்கு. யூனிட்டில் உள்ள எல்லாருமே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கலைஞ்சு போயிடுறாங்க. எல்லாருமே ட்ரெயின் பஸ்ஸு கிஸ்ஸுன்னு பிடிச்சி கிளம்பிடுறாங்க, காரு எல்லாத்துலேயும் கிளம்பிடுறாங்க. டோட்டல் யூனிட்டு கிளம்பிடுச்சுமா, யாருமே அங்கே இல்லை, பொள்ளாச்சியில் யாருமே இல்லை. கார்த்திக் அடுத்த நாள் 10 மணிக்கு எந்திரிக்கிறார் ரூம் விட்டு. முதல் நாள் ரூமே திறக்கலை, என்ன பண்ணான்னு நமக்கு தெரில. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரூம் விட்டு எந்திரிச்சு 10 மணிக்கு மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமை திறந்து யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாங்க, யாருமே இல்லை யூனிட்டில். உடனே வந்து ரிசப்ஷன் ஃபோன் பண்ணி அந்த யூனிட் எங்கே இருக்காங்க, எந்த ஹோட்டலில் இருக்காங்க, எங்கே இன்றைக்கி ஷூட்டிங்கு அப்படின்னு கேட்டுக்காரு. சார் அவங்க எல்லாருமே வந்து டோட்டல் யூனிட் வெக்கேட் பண்ணி நேற்றுக்கு நைட்டே போயிட்டாங்க சார், நோ ஒன் இஸ் ஹியர், இங்கே யாருமே இல்லை அப்படின்னு இருக்காங்க. வாட்ச் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்காரு. ஆமாம் சார் அவங்க போயிட்டாங்க அப்படின்னோடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதுக்கப்புறம் வந்து குளிச்சு ரெடியாகி யாருக்கோ வந்து அவர் மேனேஜருக்கோ அதுக்கோ ஃபோன் பண்ணி அவர் கோயம்புத்தூர் வந்து ஃப்ளைட் ஏறி தனியாக வந்து இறங்குறாரு. ஒரு படப்பிடிப்பு அதில் கலந்துக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு அதில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுட்டு கால் ஷீட் கொடுத்துட்டு அந்த படப்பிடிப்பில் கலந்துக்கிறதுக்கு அந்த தேதியில் வந்து முதல் நாள் படப்பிடிப்பில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் பொள்ளாச்சியில் போய் இறங்கிட்டு ரூமில் இருந்துக்கிட்டு ரூமே திறக்காமல் நீங்கள் உள்ளே இருந்து அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு திறக்கிறீங்க. அந்த யூனிட்டே கிளம்பி போயிடுச்சு, இதுவும் உங்களுக்கு தெரியல. அப்போ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாருன்னு பாருங்கள் கார்த்திக். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாகவே போயிருக்குமே. ஏன்னா அந்த டைமில் பொள்ளாச்சி வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு அங்கே செட்டு வரைக்கும் போயிட்டு அங்கே லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ உடல் உழைப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா கை காசு போட்டு பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி எதுவுமே கேட்கலையா இயக்குநர்கள் சங்கமாக இருக்கட்டும்? இல்லை, யாரும் கேட்க முடியாதுமா, யாருமே கேட்க முடியாது. அவரை வந்து யார் கேட்டாலும் அவர் வந்து எப்படி சொல்கிறது, யாருக்கும் கட்டுக்கு வர மாட்டார், யாரோட கண்ட்ரோலுக்கும் வர மாட்டார். நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு பஞ்சாயத்துன்னு உட்கார வச்சு என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கரெக்டாக பண்ணித்தரேன், நான் கோஆப்ரேட் பண்ணுறேன், என்ன பிரச்சனை நாளைக்கு இந்த ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னு. ஆனால் போவார், அடுத்த நாள் போவார், அடுத்த நாள் வர மாட்டார். அந்த ஒரு கூப்பிட்டு கண்டிச்சாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்கனால அடுத்த நாள் போவார், அடுத்த நாள் வர மாட்டார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
களஞ்சியம்னு ஒரு இயக்குனர் எல்லாம் நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரபலமான ஒரு இயக்குனர். அவர் ஒரு காணொளி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது சமீபத்தில் பார்க்க நேரிட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த படத்தில் நடிக்கவே மாட்டின்ட்டார். சுத்தவே வரவே இல்லையா, டோட்டலாகவே படத்துக்கு வரவே இல்லை. ரொம்ப எப்படிதான் அந்த படத்தை முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல். அது நிச்சயமாக வருமா, பணம் போடுற தயாரிப்பாளருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் பிளான் பண்ண சொல்லுவார். ஷூட்டிங் பிளான் அப்படின்னுவார். ஓகேன்னு பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. ஷூட்டிங் பிளான் பண்ணுவாங்க, வரமாட்டாங்க. அவருடைய மேனேஜர் பத்மநாபன் ஒருத்தர் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு படம் அந்த களஞ்சியத்துக்கு வருவோம் நம்ம. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு படம், அந்த படத்துக்கு வந்து கார்த்திக் வந்து மைசூரில் வந்து ரூம் போட்டிருக்காங்க. அந்த மைசூர் பேலஸ்லேயே ரூம் போட்டிருக்காங்க. மைசூர் பேலஸில் ரூம்னா வந்து ஒரு பயங்கர காஸ்ட்லி, எக்கச்சக்கமான காசு ஆகும். அது வந்து கார்த்திக் போட்டு கொடுத்துருக்காங்க. பெரிய நடிகர்னால அந்த தயாரிப்பாளர் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தயாரிப்பாளர் வந்து 2 பேர். அந்த தயாரிப்பாளர் போட்டு கொடுத்து மைசூர் பேலஸில் ஒரு சாங்கு. அது வந்து அங்கேயே பேலஸ்லேயே இருக்கிறதுனால எப்படியோ 12 மணிக்கெலாம் போய் ரூமை தட்டி கெஞ்சி கூத்தாடி, சார் குளிச்சுட்டு வாங்க சார், பல்லு விளக்குங்க சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் வந்துருங்களேன் சார், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்களேன் சார் அப்படின்னோடனே அப்படியே மெதுவாக இறங்கி வந்து காஸ்டியூம்லாம் போட்டு அப்படியே ஒரு ஆஃப் டே நடித்து அது 3 நாள் அந்த பாட்டை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாட்டு. அது வந்து படத்துக்கு தேவை அந்த பாட்டு. அதை வந்து கம்போஸ் பண்ணி ரெடியாலாம் வந்திருக்கிறாங்க. அந்த பாட்டில் நடிக்கிறதுக்கு ஃபால்ஸ், மைசூருங்கிறது சிட்டி. நீங்கள் ஃபால்ஸ் சிட்டிலையா இருக்கும்? மெட்ராஸ் சிட்டிலையா ஃபால்ஸ் இருக்கும்? ஹைதராபாத் சிட்டிலையா ஃபால்ஸ் இருக்கும்? ஃபால்ஸ்னால் நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டரோ 60 கிலோமீட்டரோ 80 கிலோமீட்டரோ போனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் கிடைக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஃபால்ஸ் வந்து மைசூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டரில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அது லொக்கேஷன் ஆல்ரெடி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் இந்த இடத்துல எடுக்கலான்னு ஹீரோயின் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. அந்த ஃபால்ஸில் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி மேனேஜர் போய் சொல்கிறார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்கிறாரு, சார் நாளைக்கு லொக்கேஷன் வந்து இங்கே 60 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர் பேர், அது சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃபால்ஸ் இருக்குது சார், அங்கே நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா. ஃபால்ஸா? ஐயோ, ஃபால்ஸில் குளித்தா பச்சை தண்ணியில் குளித்தா எனக்கு ஜலதோஷம் பிடிக்குமே, மேனேஜர் நீங்கள் சுடு தண்ணி ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. எங்கேயாவது ஃபால்ஸில் சுடு தண்ணி ஏற்பாடு பண்ண முடியுமா? நீங்கள் இது நடக்குமா ப்ராக்டிக்கலாக? எங்கேயாவது நடக்குமா? ஃபால்ஸில் எங்கேயாவது சுடு தண்ணி கிடைக்குமா? சுடு தண்ணி ஏற்பாடு பண்ண முடியுமா? ஹாட் வாட்டர் அப்படிங்கிறாரு. சார் எப்படி சார் ஃபால்ஸில் ஹாட் வாட்டர் குடிக்கும்? அப்படியா? ஓகே, எத்தனை மணிக்கு வரணும்? அப்படி காலையில் 7 மணிக்கே பிளான் பண்ணியிருக்காங்க சார். ஓகே வந்துடுற போங்கன்னு அனுப்பிச்சி விட்டுட்டு வரவே இல்லை. யூனிட்டில் ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோயின் ஷார்ட்ஸ் மட்டும் எடுக்கிறாங்க. அது வந்து வேறு வழி இல்லாமல் அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி இவர் இப்படி தான் பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. சாயந்தரமாக 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகோட கார் வருது, 60 கிலோமீட்டர் லொக்கேஷனுக்கு வருது. சரி 4 மணிக்கு வந்துட்டார் போல், சன் செட் ஆகிறதுக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல் அவரோட மேனேஜர், அவர் பேர் பத்மநாபன், அவர் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எட்டி பார்க்குறாரு, நடக்குதா நடக்கலையான்னு. எட்டி பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் மெதுவாக அப்படி பதுங்கி வராரு. வந்தோடனே டேரக்டர் கூப்பிட்டு, என்ன சார் வராரா கார்த்திக் அப்படின்னு கேட்டான்னா, இல்லை சார் அவருக்கு வயிற்று வலி. இந்த வயிற்று வலிங்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி சொல்லுவார். டெய்லி வயிற்று வலி அவருக்கு. கார்த்திக்கு டெய்லி வயிற்று வலி, கார்த்திக்கு டெய்லி லூஸ் மோஷனு, கார்த்திக்கு டெய்லி ஃபீவரு, டெய்லி தலைவலி, டெய்லி கோல்டு, என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாமே டெய்லியே சொல்லுவார். வெக்கப்படாமல் என்ன பண்ணுவார்னா, இன்றைக்கும் வயிற்று வலின்னு சொல்லுவார், நாளைக்கும் வயிற்று வலின்னு சொல்லுவார், நாளானைக்கும் வயிற்று வலின்னு சொல்லுவார், அடுத்த 10 நாளைக்கு தொடர்ந்து வயிற்று வலின்னு சொல்லுவார். இதை சொல்லி மேனேஜர் அனுப்பிச்சி விட்ருவார், வயிற்று வலி வயிற்று வலி வயிற்று வலின்னு. அந்த ஒரு வயிற்று வலி பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா தலைவலின்னு ஒரு நம்மளை போட்டு ஓச்சு விட்ருவார். அந்த மாதிரி இப்போ களஞ்சியம் வருவோம். அவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை எடுத்து முடிக்க முடியாமல் கார்த்திக் வச்சு பயங்கரமான மன உளைச்சல், எப்படா அந்த படத்தை முடிக்கிறது அப்படின்னு வந்து தவிச்சிட்டு இருக்கும்போது கார்த்திக் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்காரு, என்ன கார்த்திக் வரலாமா? நான் பெங்களூரில் இருக்கேன், நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஷூட் பண்ணிட்டு போயிருங்க, எத்தனை நாள் முடிக்கணும் உங்களுக்கு? 15 டேஸ் அப்படின்ட்டு இருக்காரு. 15 டேஸ் இங்கேயே எடுத்துருங்க, நான் வேற ஷூட்டிங்கில் இருக்கேன், இப்படியே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன், இங்கே வந்துருங்க பெங்களூருக்கு யூனிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே பெங்களூரில் இருக்கார் போலன்னு சொல்லிட்டு யூனிட்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கிளம்ப சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி, சார் நாங்கள்லாம் கிளம்ப வாங்க 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 அப்படின்ட்டு இருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி இல்லை ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருக்காரு, இந்த களஞ்சியம் சார் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க சார், ப்ரிப்பரேஷனும் நடந்துருக்கு சார், அங்கேயே ஒரு லொக்கேஷனை பார்த்து முடிச்சிடலாம் சார், ஒரு 15 டேஸ் மட்டும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சார் அப்படின்னா ஃபோனில் வந்து ஓகே நான் மைசூர்லேருந்து இது பெங்களூர்லேருந்து மைசூருக்கு வந்துட்டேன், நான் திருப்பி நாளைக்கு பெங்களூருக்கு வந்துடுவேன், நீங்கள் வாங்க அப்படின்ட்டார். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியிருக்காரு. அவர்
எப்படி இது அவர் சொல்லியிருக்காரு, காமெடியாக இருக்குது. அது எப்படின்னா அந்த ஏர்போர்ட்ல இருந்து அவர் வந்து அந்த ஏர்போர்ட்டில் செல்ஃபோன் லோக்கல் பிசிஓன்னு வச்சுருப்பாங்க அப்போல்லாம், காயின் போட்டு பேசுகிற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி போட்டுட்டு அவர் ஃபோனுக்கு பேசியிருக்கிறாங்க. அவர் வந்து அவருக்கு கேட்டு அவர் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க மேனேஜர் என்னமோ, அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, என்ன சார் நீங்கள் வந்து நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன், கிளம்பி வந்துட்டுருக்கோம் எல்லாரும், யூனிட்லாம் கிளம்பிச்சு நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காங்க டேரக்டருக்கு. சொல்லி நானும் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. சார் என்ன ஏர்போர்ட்டில் இருக்கீங்க? பெங்களூர் ஏர்போர்ட்டில். இல்லை நான் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கேன், கிளம்பாதீங்க, சென்னையிலேயே நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிறாராம். இப்படி ஆனா நிறைய படங்கள் அவரோடது வந்திருக்கே. இப்படி ஒரு அதாம்மா நல்ல நடிகம்மா, நல்ல அதாவது பிரமாதமான நடிகன்மா, நவரச நாயகன் பேரு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக நடிப்பார், பிரமாதமாக நடிப்பார். என்ன அவருடைய படங்கள், மௌன ராகம், அந்த 20 நிமிஷம் அந்த ரேவதியோட அந்த லவ், எப்படி அது மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாரும் பண்ணவே முடியாது, அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷம் 16 ஒரு படம், அது வந்து குஷ்புவோட நடித்த முதல் படம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 87 அந்த காலகட்டங்கள்லையோ 86லேயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 87. அது என்ன மாதிரி படம் தெரியுமாம்மா? என்ன மாதிரி ஒரு லவ்வபிள் பாயாக நடிச்சிருப்பார். எவ்வளோ கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, எவ்வளோ அதாவது ஆடியன்ஸ் ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் வந்து கார்த்திகை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடித்த அந்த எப்படி சொல்லுது, கிழக்கு வாசல், ஒரு மாடர்னாக வந்து ஒரு பிரபல நடிகருடைய பையன், ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியோட ஒரு கான்வென்ட்டில் காலேஜில் படித்த ஒரு பையன் கிழக்கு வாசல் மாதிரி ஒரு கேரக்டரை ஏற்று அந்த கேரக்டராகவே நடிச்சிருந்தார். பார்த்தீங்களா நீங்கள்? அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளத்தே அள்ளித்தா, அவருடைய படங்கள் இன்னும் அதாவது வந்து அவருடைய படங்களை பற்றி பாராட்டணும்னா ஏகப்பட்ட படம் இருக்குது. அவர் பண்ணுற கேரக்டர் எல்லாமே எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். அந்த கேமரா முன்னாடி கார்த்திகை வந்து நிறுத்துறது தான் நம்ம ரொம்ப கஷ்டம். கேமரா முன்னாடி வந்து நீங்கள் கார்த்திகை நிறுத்திட்டீங்கன்னா கார்த்திகோட நடிப்பு அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கும். என்ன உணர்ச்சிகள், என்ன முகபாவனங்கள், என்ன பாடி லாங்குவேஜ் பின்னி எடுத்துருவார். ஆனால் வரமாட்டார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாரதி ராஜா வந்து அலைவல்வதில் கார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த பாரதி ராஜாவே வந்து பிற்காலத்தில் வந்து நாடோடி தென்றல்னு ஒரு படம் எடுத்தார் கார்த்திகை வச்சு, அருமையான படம். அந்த படத்துக்கு வந்து பாரதி ராஜா பாவம் டென்ஷன் ஆகி கத்தி, அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வருவானா வர மாட்டான், தொலைச்சி கட்டிடுவான் ராஸ்கல் அப்படி இப்படின்னு கத்தி அவரை டென்ஷன் ஆக்கி, ஒரு எப்படி சொல்லுது, முக்கியமான தமிழ் சினிமாவில் மூத்த இயக்குனர், அவருக்கே வந்து மரியாதை இல்லை, அவருடைய படத்துக்கே போல. அறிமுகப்படுத்தினதே பாரதி ராஜா தான். அவர் பின்னாடி ஒரு 10 வருஷம் கழித்து படம் எடுக்கிறார், 12 வருஷம் கழித்து, கோஆப்ரேட்டே பண்ணல. அவர் படத்தை முடிக்கிறதுக்குள்ளே, அந்த எப்படி சொல்ல, நாடோடி தண்டர்கள் படத்தை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாகிட்டார். அந்த மாதிரி யாருக்குமே கோஆப்ரேட் பண்ண மாட்டாருமா. அப்போ அவரோட படங்களை எத்தனை பார்த்துருக்கணும் போது இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குமா, இல்லை சில பேருக்கு அவர் கரெக்டாக கொடுத்துருவாரு? ஒரு காலகட்டத்தில் நல்லா இருந்தாருமா. அதாவது வந்து இந்த 80களில் அறிமுகமாகி ஒரு 85, 86, 87, 88 காலகட்டங்களெல்லாம் நல்லா இருந்தார். 90க்கு அப்புறம் தான் ரொம்ப வந்து ஹேபிட்ஸ் நிறைய அடிக்ட் ஆகிட்டாருமா. அந்த ரூம் விட்டே வரமாட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஹோட்டலில் போய் தங்கிட்டு படப்பிடிப்பு ரூமே விட்டே வரலைன்னா நம்ம என்னம்மா பண்ண முடியும்? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி நிறைய கெட்ட பழக்கங்கள், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அடிக்ட் ஆகி அவரால் வர முடியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வர முடியல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர் கார்த்திக், அதே மாதிரி நல்ல மனிதர் கார்த்திக். நான் வந்து அவரை வச்சு படம் எடுத்து எங்கள் அப்பா தயாரிப்பாளர், அந்த படத்தை இயக்குனர் தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி. 1.5 கோடி ரூபா அந்த படத்தில் எங்களுக்கு நஷ்டம். இந்த நஷ்டமானால் கூட எங்கள் அப்பா இன்றைக்கும் கடைசி காலத்தில் என்ன சொல்லுவார்னா, கார்த்திக் நல்லா வேண்டாம் அப்படின்னுவார். காரணம் என்னென்னா, நல்ல பையன், நல்ல ஆள், நல்ல மனிதர். அதாவது வந்து வேணுன்ட்டெல்லாம் செய்கிறது கிடையாது. இது எப்படின்னா அவர் அப்படி ஆயிட்டார், அப்படி நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. அவர் அப்படியே டோட்டலாகவே மாறிட்டார். இப்போ எங்கள் அப்பாலாம் நேராக போய் பார்த்தாங்கன்னா, நாங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த தனுஷ் ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு வந்து நான் எல்லோரும் ஃபேமிலியோடு போயிருந்தோம். அப்போ வந்து எப்படின்னா ஃபேமிலியோட லிஃப்ட்டுக்குள்ளே கல்யாணம்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு லிஃப்ட்டில் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டில் வந்து கார்த்திக் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தோடனே பயந்துட்டு வெளில போகிறாரு. அப்பா கையை பிடிச்சி வாடா உள்ள அப்படின்னு இழுக்கிறாரு. உடனே உள்ளே வந்து அப்பா 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 அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி கொஞ்சிறாரு. என்ன கொஞ்சிறாருங்க, கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கொஞ்சிறாரு. நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் என்ன நீங்கள் சொல்வீங்க? அதை பார்த்தோன்னே வெளியில போக பார்க்குறாரு. ஐயோ இங்கே வந்து லிஃப்ட்டுக்குள்ளே சிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி உள்ளே பிடிச்சி இழுத்துட்டாரு. அப்பா வாடா உள்ள அப்படின்னு சொல்லி இழுத்துட்டாரு. அதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்ல மனிதருங்க, நல்ல மனிதர். எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உதவி செய்யணும்னு 2 படத்துக்கு தேதி கொடுத்தாரு, நேரத்துக்கு கொடுத்தாரு. அதாவது வந்து சட்டத்தின் திறப்புலான்னு ஒரு படம் எடுத்தோம். அந்த படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, வருஷம் 16ங்கிற படம் வந்துருந்துச்சு.
அந்த படம் பயங்கர ஹிட்டு. அப்போ அந்த படம் ஹிட் ஆகும்போது ஒரு ஆர்டிஸ்ட் டேட்ஸ் கொடுத்தா எப்படி வியாபாரம் நடக்கும், ஆனால் பண்ண முடியல, காரணம் நடிக்க வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் பயங்கர ஹிட்டு. அப்போ வந்து எங்களுக்கு சக்கரவர்த்தி தேதி கொடுக்குறாரு, கால் ஷீட் கொடுக்குறாரு, ஆனால் அதனுடைய லாபத்தையும் எங்களால் எடுக்க முடியல, நஷ்டம் தான் பட முடிச்சு. காரணம் வந்து அவர் சரியாகவே கோஆப்ரேட் பண்ணலையே. பண்ணியிருந்தாருன்னா நாங்கள் எங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கோம், நடக்கலையே. அவருக்கும் அது நடிப்புல அடுத்தடுத்து இருந்திருப்பாரு, அதை நம்பி வந்தவங்களுக்கும் அது உதவியா இருந்திருக்கும் அப்படின்றது. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் பேசுறாங்க, ஆனா அடுத்தடுத்து வந்து ஒரு மிரட்டல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சா, இல்லை அது குறித்து சொல்லுங்க. இந்த மாதிரி விமர்சனமா பேசுறதே இல்லைன்னா இருக்கிற உண்மையை சொல்றதுக்கு மிரட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்தது வருது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு வந்து நேரடியாக எந்த காலும் வரல. ஆனால் டேரக்டர் பாரதி கண்ணன் சார் வந்து எனக்கு நண்பர் தான். அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அவர் சொன்னார், பங்காளி நீங்கள் வந்து உங்கள் நம்பரெல்லாம் கேட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ரசிகர் மன்றத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் நம்பர் எனக்கு தெரியாதுப்பா, அவர் அவ்வளோ பழக்கம் கிடையாது, அதனால் வந்து என்கிட்ட அவர் நம்பர் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அவருக்கு ஏதோ கால்ஸ் வந்ததா சொன்னார். அவர் வந்து சொல்லியிருக்கிறார், ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கிறாரு. அவங்க யார் அப்படின்னா, கார்த்திக் வந்து பெருசாக ரசிக்கிறாங்கம்மா தென் மாவட்டங்களில். பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி, ராஜபாளையம், இந்த விருதுநகர், இந்த ஏரியாக்கள், அப்புறம் இந்த உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, சிலுக்கார்பட்டி, இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்தி கருமாப்பட்டி, அது இதுன்னு இருக்குல்ல, ஒரு கனெக்ட் கார்த்திக்கோட. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு எப்படி சொல்கிறது, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் வந்து செயலாளராக வச்சுருந்தாங்க கார்த்திகை. ஆனால் அங்கேயும் போய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி சொல்றது, இது சினிமாவில் நடிக்க வரல, அங்கே அரசியலில் போய் பார்த்தீங்கன்னா ரூம் போட்டு தூங்கிட்டு ரூம் விட்டே வெளியில் வரல. காலையில் 10 மணிக்கு பிரச்சாரம் தலைவரே அப்படின்னு நைட்டு சொல்லி ரிசீவ் பண்ணிட்டு படுக்கும்போது ஓகே பண்ணிடலாம் போல் 10 o'clock அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூமே திறக்கிறது இல்லையா, அங்கேயும் ரூமே திறக்கிறது இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து ட்ரெயினில் ராஜபாளையத்துக்கு வந்து டிக்கெட் போட்டிருக்காங்க. அப்போ வந்து பெரிய கூட்டம், ஒரு 300 பேரை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த கட்சியில் இருக்கும்போது வரவேற்கிறதுக்காண்டி மாலை மரியாதை போட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து வேறு ஏதோ ஸ்டேஷன் முன்னாடி இறங்கி வேறு மதுரையிலே எங்கேயோ போய் ரூம் போட்டுக்கிட்டாரு அவரே. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தலைவர்களுக்கெல்லாம் மாலை போட சொல்லுவாங்க. இப்போ அந்த கட்சி தலைவர்களில் பிரபலமான பழைய அரசியல் தலைவர்கள், முக்கியமான ஆட்களுக்கு இந்த சிலைகளுக்கு மாலை போட சொல்லுவாங்கல்ல, அந்த சிலைகளுக்கு மாலை போடுறதுக்கு கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எத்தனை சிலைக்கு மாலை போடுறது அப்படின்னு கேட்பாராம். போடணுமா, நீ இப்போ நீங்கள் அரசியல் வந்துட்டீங்கன்னா அரசியல் இன்னைக்கு முதலமைச்சரே எல்லா இடத்துக்கும் போகிறாரு, அவங்களுடைய இப்போ அண்ணா பிறந்தநாள், எம்ஜிஆர் பிறந்தநாள், எல்லாத்துக்கும் போய் அவங்களும் மாலையெல்லாம் போட்டு மரியாதையெல்லாம் பண்ணுறாங்கல்ல, எல்லாம் பண்ண தானே செய்கிறாங்க. அப்போ கலைஞருடைய பிறந்தநாள் அப்படின்னா மற்ற கட்சியில் இருக்கிறவங்கலாம் கூட வந்து மரியாதை பண்ண தானே செய்கிறாங்க. அப்போ ஒரு சிலைக்கு ஏறணும், மாலை போடணும், இதுதானே அரசியல். அதுவும் அவர் பண்ண மாட்டேட்டார். அரசியல் அதாவது இங்கே கார்த்திகை பற்றி வருத்தமான ஒரு விஷயம் தகவல் என்ன அப்படின்னா, கார்த்திக் வந்து சினிமாவில் வந்து கார்த்திக்கு கிடைச்ச மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. அற்புதமான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. இவ்வளவு வந்து பிரச்சனை கொடுக்குற ஒரு நடிகராக இருந்தாலும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் அவரை தேடி போனாங்க. அவரை வச்சு படம் எடுத்தா படம் நல்லா இருக்கும், இந்த கேரக்டருக்கு அவர் நல்லா இருப்பார், பிரமாதமாக இருப்பார், எக்ஸலண்டாக பொருந்துவார்னு எல்லாருமே அவர் வந்து புக் பண்ணாங்க. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருந்தார் கார்த்திக் வந்து இந்த சினிமாவில் ஒரு முக்கியமான, இன்னைக்கும் வந்து நவரச நாயகன் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதாநாயகன். இப்போ 2K கிட்ஸுக்கெல்லாம் கூட தெரியுது அவரை பற்றி. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இன்னும் பெரிய உயரத்தை அடைஞ்சிருப்பார் சினிமாவில், இன்னும் பெரிய உயரத்தை அடைஞ்சிருப்பார். ஆனால் அடையலை. இன்னும் சொல்லப்போனால் சிவாஜி கணேசன், கமலஹாசன் அடுத்த வரிசையில் கார்த்திகை பேசினாங்க. அந்தளவுக்கு நடிப்பை வந்து திறமையாக காட்டக்கூடியவர், அது முகபாவனங்களை திறமையாக காட்டக்கூடியவர், அற்புதமான நடிகர். நவரச நாயகன்னா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிகர் தான். ஆனால் அது அந்த சாமிங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முரடு கிரடுமா இருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு நளினமான ஒரு பேச்சு, அவருடைய பாடி லாங்குவேஜ், ஸ்டைல் ஆஃப் வாக்கு, லுக் எல்லாமே ஸ்டைலாக இருக்கும். ஆனால் அதை மிஸ் பண்ணார். அதே மாதிரி அரசியலில் கார்த்திக் வந்தார் இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து இன்னொரு பெரிய இடம் அவர் காத்திருந்துச்சு. ஏமா ஃபார்வர்ட் பிளாக்குங்கிறது முத்துராமலிங்க தேவரால் வழி நடத்தப்பட்ட கட்சிமா, அவர் வந்து செயலாளராக இருந்த கட்சிமா. அந்த கட்சியில் கார்த்திகை வந்து கொண்டு வந்து ஒரு செயலாளராக போடும்போது அதை சரியாக பயன்படுத்தணும்ல, அரசியலையாக சரியாக ஜொலிக்கணும்ல. ஜெயலலிதா அம்மையாரே கூப்பிட்டு உங்களுக்கு உங்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு தரேன்னாரு. எனத்தையும் வந்து கச்சாமுச்சான்னு பேசிட்டு அங்கேருந்து ஆனான்ட்டு வந்துட்டார். கலைஞர் அவர்கள் கூப்பிட்டு கார்த்திக் மரியாதை பண்ணாங்க, உங்களுக்கு வாய்ப்பு தரோம் அப்படின்னாங்க.
எதையுமே வந்து கார்த்திக் பயன்படுத்திக்கல. இடின் யூஸ், அதாவது சினிமாலையும் பயன்படுத்தலை, அரசியலையும் பயன்படுத்தலை, எல்லா வாய்ப்புகளையும் இழந்துட்டார். ஓகே, அவர் கூட இருக்க, ஏன்னா இவ்வளோ வந்து பிரச்சனை அவருக்குமே அது கையாள தெரியல அப்படின்னும் போது கூட இருக்கிறவங்க யாராச்சும் அவரை வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது அப்படி ஏதாச்சும் நடந்துச்சா, இல்லை அதுக்கு யாரும் ட்ரை பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் வந்து ஒரு 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 6 மாத குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை அப்படின்னா அது நீங்கள் வந்து கூப்பிட்டு போகலாம். ஒரு 4 வயசு குழந்தைன்னா அப்பா கையை பிடிச்சி கூப்பிட்டு போகலாம். 12, 13 வயசு 14 வயசு பையன்னா அவனுக்கு நீங்கள் கைடன்ஸ் கொடுக்கலாம், கேட்பான். நீங்கள் வந்து ஒரு 18 தாண்டி ஒரு 20, 22 மெச்சூர்டாக இருக்கிற ஒரு நடிகரையோ யாரையுமே நீங்கள் வந்து கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது. நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கான சுய ஒழுக்கம் அவங்கவுங்களுக்கு வந்து தெரியணும். நமக்கு வந்து சினிமாவில் இவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குது, இவ்வளோ பெரிய எதிர்காலம் இருக்குது, அது சரியாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் கூட இருந்தவங்க சொன்னாலாம் கேட்டுருவீங்களா? நீங்கள் வந்து இன்பானாவே அந்த கேரக்டர் அவர், அதாவது வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிறவிக்கு வரும் நல்ல மனிதர், அதாவது நல்ல மனிதர், நல்ல நடிகர் எல்லாமே இருந்து அந்த வாய்ப்பு, அந்த அந்த உயரம் அதை வந்து கார்த்திக் அடையலைங்கிறது தான் உண்மை. ஓகே ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எங்களுக்காக, ரொம்பவும் நிறைய விஷயங்கள் புதுசாகவும் சொன்னீங்க, எப்படிலாம் நடந்தது உங்களோட முழு அனுபவத்திலிருந்து வேற சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.